எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல்ஸை பற்றி வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சின்ன சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று சுத்தமாக எந்த ஒரு மெசேஜும் பண்ண முடியல என்னால். ஸோ நான் வெளில போயிருந்தேன். ஸோ அதான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரைட், ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி லோட் பண்ணியிருக்கோங்க. டேட்டா இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கா. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $70,600 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் நேற்று நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ 4 ஹவரில் பார்த்தா தெளிவாகவே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் நம்மளோட டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே வந்து விக்கு மட்டும் விட்டு, அதாவது டிமாண்ட் ஏரியா கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிவிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே தூக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட ஸ்டில் வேலிட். ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் இந்த ஏரியாவில் இருக்கும் போதே நம்ம வந்து சொல்லிட்டோம் இதுதான் டிமாண்ட் ஏரியா அப்படின்றது. சரிங்களா. ஸோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் அது கீழே இருக்க ஸ்டாப் லாஸில் ஹன் பண்ணிட்டு இப்போ மேலே போயிருக்காங்க, மார்க்கெட்டை மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே போயிட்டு திரும்ப ஒரு சின்னதாக புல் பேக் மாதிரி வந்து திரும்ப ப்ரைஸ் வந்து இப்போ மேலே தான் போகிறதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்குது. ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் வந்துருக்கு. ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்ப கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. சரிங்களா. ஸோ ஃபர்தராக ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹையை கட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிமாண்ட் ஏரியா இப்போ எது வைக்கணும்னா இந்த லோக்கு கீழே கேண்டில் கட்டாகி க்ளோஸ் வைக்காத வரைக்குமே இப்போ இது வேலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாகவே ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ப்ரைஸ் மேலேருந்து கரெக்டாக அந்த டிமாண்டை டேப் பண்ணி மேலே போயிருக்கான். அடுத்தது ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் கீழே வந்து இந்த டிமாண்டை டேப் பண்ணி மேலே போயிருக்கான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டையும் டேப் பண்ணிட்டு இப்போ மேலே போகிறான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. அதாவது கீழே வந்து டிமாண்டை டச் பண்ணி மேலே போகிறான், கீழே டிமாண்ட் டச் பண்ணி மேலே போகிறான், திரும்ப டிமாண்டை டச் பண்ணி இப்போ ரெடியாக இருக்கிறான். அடுத்து வந்து இந்த ஹையை உடைக்கிறதுக்கான, அதாவது ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு தடவையும் டிமாண்டை தொடும்போது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தடவையும் டிமாண்டை தொடும்போது நல்ல அக்ரெசிவ் புஷ்ஷு, திரும்ப டிமாண்டை தொடும்போது நல்ல அக்ரெசிவ் புஷ்ஷு. இப்போது டிமாண்டை தொட்டிருக்கான், ஒரு புஷ்ஷு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு நல்ல அக்ரெசிவ் புஷ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல அக்ரெசிவ் புஷ்ஷு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு வந்திருக்கான். இப்போ அகெயின் வந்து நமக்கு ஒரு அக்ரெசிவ் புஷ் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து தெளிவான முறையில் டிமாண்டை வந்து ஹோல்டு பண்ணினே வருது. ஸோ இந்த டிமாண்டை வந்து அழகாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணினே வருது. ஸோ இதனால் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ரைட், ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த பெனண்ட் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பெனண்ட் பேட்டர்ன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆன உடனே ஓகேங்களா நம்மளுக்கு இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பெனண்ட் பேட்டர்னோட டார்கெட் எங்கே வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $90,000 கிட்ட வருது. ஓகேங்களா. ஒருவேளை இது ட்ரையாங்கல் பேட்டர்னாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷங்க. ஓகே, ஒருவேளை இது ட்ரையாங்கல் பேட்டர்னாக இருந்தால் கூட நம்ம டார்கெட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 84,000 இந்த ரேஞ்சுக்கிட்ட வருது. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 74,000 பிரேக் அவுட் ஆனவுடனே ஒரு நல்ல ஒரு புஷ் கொடுத்து, ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு மேஜரான சப்ளை இங்கே இருக்குது. 80,000லேருந்து 95,000 வந்து ஒரு மேஜரான சப்ளை. ப்ரைஸ் அந்த இடத்துல போயிட்டு ஒன்று கன்சல்டேஷன் ஆகணும், இல்லைனா ஒரு மேஜர் கரெக்ஷன் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து அப்பில் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஏரியாவில் போகும்போது கொஞ்சம் நம்ம வந்து உஷாராக தான் பார்க்கணும் ப்ரைஸ் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது. சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா. ரைட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லிங்க் காயினை பற்றி பார்ப்போங்க. செயின் லிங்க். ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க் காயினை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்க்குறோங்க. ப்ரைஸு அழகாக வந்து மேலேருந்து கீழே விழுந்தான். ஓகேங்களா. மேலேருந்து கீழே விழுந்து
ஓகே, மேலேருந்து கீழே வந்து இந்த இடத்துல நல்லா கன்சல்டேட் ஆகணும். ஒரு 2 வருஷம் கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க டிமாண்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லா பவுன்ஸ் ஆகி இங்கே ஒரு சப்ளை இருக்குது சரிங்களா. இந்த மேலே இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. அந்த சப்ளையை பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ அந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ $16 13.50 ஓகேங்களா. இந்த ஏரியாவில் அழகாக நம்மளுக்கு ஒரு இப்போ ஒரு டிமாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேபி ப்ரைஸு கீழே வந்து இந்த டிமாண்டை டச் பண்ணானா ஓகேங்களா, இந்த டிமாண்டை டச் பண்ணானா இங்கேருந்து அகெயின் ஒரு நல்ல புஷ் மார்க்கெட்டில் இருக்குது ஓகேங்களா. அடுத்தடுத்த சப்ளை ஏரியாஸ் தான் நான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ அடுத்தடுத்த சப்ளை ஏரியா எங்கே இருக்குன்னா 23லேருந்து 28, 38லேருந்து 31 ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாலலாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த ஏரியாவில் ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப இந்த ஏரியாவில் ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அக்ரெசிவாக மேலே போவான். ஸோ லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐ உடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ லிங்க் நம்ம வாங்கின ப்ரைஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 $6 ஏதோ சம்திங்கில் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இருக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ப்ராஃபிட்டில் தான் லிங்க் ஓடினுக்கு ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லிங்க் வந்து இதுவும் வாங்காதவங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இந்த ஏரியாவை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 16 to 13.50 இது வந்து ஒரு சூப்பரான டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியா வந்து ப்ரைஸ் இப்படி திரும்பிச்சுன்னா அகெயின் ப்ரைஸ் வந்து நல்லா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த டிமாண்ட் ஏரியா ஃபெயில் ஆகி மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $8லேருந்து $6 போயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து திரும்பிச்சுன்னா மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகும். ஒருவேளை டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா $8லேருந்து $6 போகும் ரைட் ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களும் ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.